ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பாகிஸ்தான் கொடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் தாக்குதல்களுக்கும் இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. முப்படைகளினுடைய இந்த நடவடிக்கைகளை எப்படி பார்க்கிறீங்க உங்களுடைய அனுபவத்திலிருந்து? சார், ஆக்சுவலா முப்படைகள் சொல்றது மிலிட்டரி ஃபோர்ஸ் சொல்றோம் பொதுவா இல்லைங்களா. இந்த முப்படைகள் இல்லாம ஒரு இதே மிலிட்டரியே கிடையாதுன்றதுதான் உண்மை. அந்தந்த அவங்கவுங்களுக்குள்ள வருதுன்னு வரும்போது தே ஸ்டாண்ட்ஸ் குட் இன் ஆல் த வே. அண்ட் ஸ்பெஷலி நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, முப்படையினரும் அவங்க தே பிளேட் எ மெயின் ரோல் இன் ஆல் த வார். நான் 1971 என்னுடைய இதுல இந்தியா பாக் வார் நடந்தது இல்லைங்களா, அது பங்களாதேஷ் ஃப்ரீடத்துக்கோசம் தான் நம்ம இது பண்ணோம். தட் ஆபரேஷன் இஸ் நோன் அஸ் ட்ரீடன்ட் ஆபரேஷன் சொல்லுவாங்க. இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி அது ஆபரேஷன் ட்ரீடன்ட்னு. அது 13th டிசம்பர் 3rd டிசம்பர் ஸ்டார்டட் அண்ட் 16th டிசம்பர் வார் முடிவடைந்தது. to get freedom for fight for the freedom for Bangladesh. அதான் அது உண்மையான டாஸ்க். அதில் நேவி பிளேட் ஏ மெயின் ரோல் இன் ஃபேக்ட். ஏன்னா அந்த கராச்சி ஹார்பர் அட்டாக் பண்ணது மிசைல் போட்டு ரஷ்யாட்டேருந்து நமக்கு மிசைல் போட்ஸ் நம்ம வாங்கணும் அந்த நேரத்தில். அப்போ அங்கேருந்து அந்த உதவியில நம்ம கராச்சி ஹார்பர் அட்டாக் பண்ணோம். அதர் ஃபோர்ஸஸ் ஆல்சோ ஹெல்ப், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் மெயினாக எல்லாத்துக்கும் மிலிட்ரி ஃபோர்ஸை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நல்லா. அவங்க மூணும் இல்லாட்டினா நாடு நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்ம தூங்க முடியாது, ஆக்சுவலாக வீட்டில் இருக்க முடியாது இல்லைங்களா. இப்போ பார்டர் ஏரியாஸ் எல்லாம் வாட் இஸ் ஹேப்பனிங்கிறது நம்ம இப்போ எல்லா அந்த தோஸ் டேஸ் ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாத நாள் அது. 71 I am talking about. அந்த வார்ல எப்படின்னு சொன்னா நேவி டிஸ்ட்ராய் த பாகிஸ்தான் நேவி, டேமேஜ் த பாகிஸ்தான் நேவி. அது 2 ஷிப்பும் ஒரு நீர்மூழ்கி கப்பல், அதான் பாபர், அக்பர் அண்ட் தாசின்னு சொல்லிட்டு அந்த 3 ஷிப்பை டிஸ்ட்ராய் பண்ணோம். நம்ம வி லாஸ்ட் அவர் குக்ரி விச் இஸ் ஃப்ரிகேட் டைப். நம்ம குக்ரின் டைனஸ் குக்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பு, அது நம்ம அந்த இதில் ஆப்ரேஷனில் நம்ம லாஸ்ட் குக்ரி ஷிப்பு. அது ஃப்ரிகேட் டைப்னு ஒன்று. இப்போ ஏர்கிராஃப்ட் கேரியர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, விமானம் தாங்கி கப்பல். அதே மாதிரி க்ரூசர், அது நெக்ஸ்ட் பெரிய கப்பல். அப்புறம் ஃப்ரிகேட் டைப்பு, டிஸ்ட்ராயர்ஸ், அது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. அதில் ஃப்ரிகேட் டைப்பில் தான் நம்ம லாஸ்ட் சிங் பாகிஸ்தான் வாரில் அந்த 71. But we damaged the other 2 cruisers, heavy cruisers, Babar, Akbar and other Ghazi submarine. அந்த நேரத்தில் நேவி பிளேட் மெயின் ரோல் அந்த வித் சப்போர்ட் ஆஃப் ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இதுல மெயினா விங் கமாண்டர் இருக்காங்களே, அவங்க கூட பேசினாங்க இல்லைங்களா, நீங்க கேட்டுப்பீங்க, ஜெயா பிளஸ்ல கூட போட்டிருக்காங்க. அதில் என்னன்னு சொன்னால் அவங்க இது இப்போ எல்லாமே இப்போ இந்த ஆப்ரேஷன் நம்ம இது சொல்கிறோம் இல்லைங்களா, ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த இதில் ஆக்சுவலி நம்ம இந்தியாவினுடைய மெயின் பாயிண்ட் ஆஃப் இதே நம்ம லிவிங்ஸ் இது இருக்கு இல்லைங்களா, அது ஆர்டிகிள் 51 பார்ட் ஸ்டேட்ஸ் நம்ம வி டோன்ட் மீன்ஸ் டேமேஜ் எனி இந்த குடியிருப்பு இடத்தெல்லாம் நம்ம டேமேஜ் பண்ண ஆர்மியோ சிவிலியன்ஸையோ நம்ம டார்கெட் பண்ணல அப்படின்றத தெளிவுபடுத்து. ஆமா, அது உண்மை. நம்ம டிஃபென்ஸ் பண்றதுக்கு தான் இருந்திருக்கோமே தவிர ஆக்சுவலி அவங்களுக்கு வார்னு சொன்னா இதுல டவுட் இல்லை. வி டூ அவர் மேக்ஸிமம் லெவல் பெஸ்ட் டு சேவ் அவர் கண்ட்ரி அண்ட் பீப்புள். அதுதான் ஆல் தி 3 ஃபோர்ஸஸ் மெயின் தீம். திரு ஜெயக்குமார், நீங்க 71 வார்ல ஒரு கடற்படையில இருந்து அதுல பங்கெடுத்திருக்கீங்க. ஒரு கன்வென்ஷனல் வார் மெத்தட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா ஒரு சயின்டிபிக்காகவும் டெக்னாலஜியாகவும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. மாற்றங்கள் இருக்குங்க, இருக்கு. ஏன்னா இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி தான், ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் எவ்ரிதிங் இஸ்
கான்சென்ட்ரேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ம் இப்ப எல்லா இதுவும் எக்யூப்மெண்ட்ஸும் லேட்டஸ்ட் இதுதான் டெக்னாலஜியில. ம் அதனால பாருங்க, இந்த இதை வந்து தடுத்து ஏவுகணைகளை வந்து தடுத்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா? ம் மேக்சிமம் அந்த இதெல்லாம் பாருங்க, நம்ம டிஸ்ட்ராய் தான் பண்ணிருக்கோம் தவிர இன்னும் நம்ம வந்து அந்த இது என்ன சொல்றது, இந்த ஆப்ரேஷன் வந்து ம் ஆக்சுவலி மல்கம் இது பஹல்கம் அட்டாக் தானே இது. அதுல காஷ்மீர்ல 26 பேரை வந்து கில் பண்ணதுனால தான் இது என்னுடைய இதே ஆச்சு இல்லைங்களா? ஆமா. இப்ப இதுக்கு தொடக்கமே இந்த இதுக்கு சிந்தூர் இது ஆபரேஷன் சிந்தூர் மெயின்லி ஆன் தட் தானே பேசிஸ் தானே. ம் இப்போ இங்க வந்து ரியலி ஏர்ஃபோர்ஸ் இதுல வந்து அவங்க பிளேயிங் மெயின் ரோல் இன் திஸ், தேர் இஸ் நோ டவுட். ம் அந்த ஏவுகணைகளை தடுத்து நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்றோம் இல்லைங்களா? ம் ஹலோ, நிச்சயமா சார், சொல்லுங்க, இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். அதான் இந்த இது ஏவுகணைகளை அட்டாக் பண்ற அளவுக்கு நம்ம வந்து எல்லாரும், தட் மீன்ஸ் அவர் மிலிட்ரி பீப்புள் ஆர் வெரி எக்ஸ்பர்ட் தான் நான் சொல்லுவேன் இன் ஆப்ரேட்டிங் தேர் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ். ம் அதுதான் மெயின். அவங்களுக்கு நல்ல இது, த மோர் யூ ஸ்வெட் இன் பீஸ் லெஸ் யூ ப்ளீட் இன் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ம் இந்த பீஸ் டைம் வந்து அவங்க தே ஆர் ஆக்டிவ் இன் ஆல் த ரெஸ்பெக்ட் ம் போஸ்டர்ஸ். அப்படி இருக்கும்போது தான் அவங்க வந்து இந்த இதுல வெந்த வார் கம்ஸ்ன்னு சொன்னா லெஸ் ப்ளீட் லெஸ் இந்த வார் இல்லைங்களா? ஆமா. அது வந்து மெயினாக அந்த இதில் சொல்லக்கூடிய ஒரு இதுக்கு அந்த பிளாக் அவுட்ன்றதுல ஆக்சுவலி நம்ம சதர்ன் ஸ்டேட்ல வந்து உண்மையிலே நமக்கு வந்து இந்த இதே மாதிரி இதெல்லாம் தெரியாது. ம் ஏன்னா வி ஆர் குவைட் சேஃபர். ஓகே. நார்த் சைடில் தான் எல்லாமே அவங்க பார்டர் ஏரியாவில் இருக்கிறதுனால எல்லா இதுலையும் அவங்க வந்து நேருக்கு நேர் பார்க்குறாங்க. ம் நம்ம இதில் வந்து சேஃப் தான் ஆக்சுவலி. நம்ம சதர்ன் ஸ்டேட் சேஃப். இப்போ நீங்க என்ன என்கிட்ட இருந்து எது எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க, சொல்றேன். இல்ல சார், அதுதான் அந்த வித்தியாசம் தான் முக்கியமா. நீங்க என்ன 71 போர்ல நீங்க பங்கெடுத்திருக்கீங்க. அப்ப நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் நிகழ்வுகளுக்கும் நாம பயன்படுத்தின அந்த கன்வென்ஷனல் மெத்தடுக்கும் இப்ப இருக்கக்கூடிய முறைக்குமான இந்த வித்தியாசம் தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. வித்தியாசம் முக்கியம் சொன்னா, அந்த நேரத்தில் நம்ம மிசைல் போட்ல தான் நம்ம அட்டாக் பண்ணது. மிசைல்ஸ் வச்சு தான் அட்டாக் பண்ணோம். இப்ப அப்படி இல்ல, எல்லா அந்த இது வந்து ஏவுகணைகளை தாக்கக்கூடிய அளவுக்கு இல்ல டெக்னாலஜி எல்லாம் இல்ல, அதர்றது இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் தான் டிஃபரன்ஸ். மிக்க நன்றி திரு ஜெயக்குமார். இணைப்பில் வந்து நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.